அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கேரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் 7.5 ரிசர்வேஷனுக்கு உண்டான கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு உண்டான கட் ஆஃப் பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இதை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் தெரிய வந்ததுங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய கன்ஃபியூஸ் ஆனாங்களோ, நிறைய மிஸ்டேக் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரைவேட் காலேஜில் இருக்காங்க. ஏன்னா அந்த மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு நிறைய பசங்களுக்கு. பட் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் வச்சுட்டு ப்ரைவேட் காலேஜுக்கு போய் சேர்ந்துருக்காங்க. எனிவே எங்கேயுமே ஃபீஸ் இல்லை, பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போசர், ஃபேஷன் ஃப்ளோ அண்டு அதெல்லாமே அதிகம். அப்படின்னா எல்லாரோட ப்ரிஃபரன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் தானே. ஸோ அந்த இதில் சொல்ல வரேன். ஐ திங்க் நிறைய மிஸ்கைட் பண்ணிட்டாங்களோ இல்லை அவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு தெரியல. பட் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த 7.5 ரிசர்வேஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வேண்டிய உண்டான மார்க் வச்சுட்டு நீங்கள் ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ எனக்கு சரியாக படல. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் டேட் சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்போ கவுன்சிலிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டவுட் இல்லாமல் எவ்வளோ என்ன மார்க் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்தது வீடியோவில் நம்ம போடுவோம். அப்போ பார்த்துக்கலாம். எனிவே லாஸ்ட் இயர் 2023 நம்ம 7.5 ரிசர்வேஷனுக்கு கேட்டகரி வைஸ் என்ன மினிமம் மார்க், மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறத கடகடன்னு பார்த்துலாம். 7.5% ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசி எதுவுமே அலாட் ஆகலைங்க. ஸோ அதனால் அதில் மினிமம் மார்க், மேக்ஸிமம் மார்க் எதுவும் இல்லை. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 375 அப்படிங்கிறது மினிமம் மார்க், 569ங்கிறது மேக்ஸிமம் மார்க். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டியது 569 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இது இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து எங்கே நிற்கும், 569 ப்ளஸ் ஒரு 50 சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட 620 வந்துடுங்க மேக்ஸிமம் மார்க். இப்போ மினிமம் மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 375 ப்ளஸ் 50 60 சேர்த்திங்கன்னா 425. பட் அதோட இந்த டைம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காம்படிஷனே வந்து ஈவன் பிசி கூட இல்லைங்க, எம்பிசி அண்டு எஸ்சி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன் ஆகுது. ஸோ இதில் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எனவே பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸோட மினிமம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 347 அண்டு மேக்ஸிமம் வந்து 483. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 385. சொன்னேன் இல்லைங்களா, பிசி வந்து மினிமம் மார்க் 375 தாங்க, ஆனால் எம்பிசிக்கு வந்து 385. பிசிஓட மேக்ஸிமம் மார்க் வந்து 569ங்க, ஆனால் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 565. ஸோ தேர் இஸ் ஒன்லி 4 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் மினிமம் மார்க்கில் 10 மார்க் அதிகம். சரிங்களா? பிசியோட எம்பிசி அதிகம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஆஸ் வெல் ஆஸ் எஸ்சி பார்த்தீங்கன்னா 348. பாருங்கள், எம்பிசி பிசிக்கும் எஸ்சிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மினிமலுங்க. ஒரு 30 மார்க் தாங்க மினிமம் இதில். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் 507. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 347 மினிமம் மார்க், 475 மேக்ஸிமம் மார்க் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 347 430 வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க். என்ன ரீசன் அப்படின்னா இதில் வந்து சீட்ஸ் ரொம்ப கம்மிங்க, ஆனால் காம்படிஷன் ஹெவி. ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து போட்டி அதிகம். ஆகவே வருஷமே பார்த்திங்க அப்படின்னாலுமே வந்து மற்ற இதனோட 7.5 ரிசர்வேஷனோட கட் ஆஃப் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் கட் ஆஃப் மார்க் நீங்கள் வாங்கின ஸ்கோர் கார்டை வச்சு இதையும் வச்சு கம்பேர் பண்ணி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். எனிவே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 7.5% உண்டான கட் ஆஃப் பார்க்க போகிறோம். ஓசி 402, மினிமம் மேக்ஸிமம் ரெண்டுமே இதே தான், சேம் மார்க் தாங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 358 மினிமம் மார்க்கு, மேக்ஸிமம் மார்க் 402.
பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 345 மினிமம் மார்க், 434 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க். எம்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 370 மினிமம் மார்க், 415 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 337 மினிமம் மார்க், 380 மேக்ஸிமம் மார்க். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 341 மினிமம் மார்க், 345 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 371 மினிமம் as well as மேக்ஸிமம். இதில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 347 மினிமம், ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 371. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நான் அந்த சொன்ன கவுன்சிலிங்க்கு அவங்க சாய்ஸ் பில்லிங்கில் மேபி மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இது வருது. எனிவே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட கட் ஆஃப், இந்த வருஷம் கட் ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 50-60 அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் அந்த கட் ஆஃப்குள்ளார வரீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனிவே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனவொடனே இதுக்குண்டான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட என்னென்ன காலேஜில் என்னென்ன மார்க் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக 7.5% சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிட்ருக்க தேடிட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.